ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான எலிகெண்ட்டான க்ராஷே நெக்லஸ் அண்ட் இயரிங் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியர் யான்ஸோட காட்டன் ஸ்ப்ரவுட் அப்படிங்கிற 100% காட்டன் யான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா 230 yards இருக்குது. இது சைஸ் 3 யான். இதோட கலர் வந்து க்ரீம். அண்டு இதே ப்ராண்டில் நான் காட்டன் ஸ்ப்ரவுட் ப்ரீமியர் யான்ஸில் செலரி அப்படிங்கிற கலரில் இன்னொரு ஸ்கின் ஆஃப் யான் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய மெயின் கலர். அதுக்கப்புறம் நமக்கு 2.5 mm crochet hook தேவைப்படும், பேர்ல்ஸ், சூயிங் நீடில்ஸ், சிசர்ஸ், அப்புறம் லாப்ஸ்டர் கிளாஸ், அதாவது அந்த ஹூக் மாதிரி இருக்கும் நம்மளோட நெக்லஸ்க்கு அது, அப்புறம் ஜுவல்லரி ரிங், அப்புறம் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ் ஆர் இயரிங் ஹூக்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட்க்கு. இப்போ நம்மளோட மெயின் கலர், அதாவது நம்ம செலரி கலரில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கிறேன், அப்புறம் செயின் 2 பண்ணிக்கிறேன். இந்த செயின் 2 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 11 ஹாஃப் டபுள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் அந்த எண்டையும் நம்ம வீவ் பண்ணிடணும். இப்போ வந்து நான் க்ரீம் கலர் யான் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நான் இன்சர்ட் பண்ணி நான் வந்து சுற்றி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நான் ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் ஸ்லிப் ஸ்டிச் மேலே திரும்பியும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 9 சர்க்கிள்ஸ் பண்ணி ஆன் த கோ நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதாவது ஒரு சர்க்கிள் முடித்ததுக்கப்புறமா அந்த ப்ரீவியஸ் சர்க்கிள்ஸோடு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மேஜிக் ரிங் சர்க்கிள்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் திரும்பியும் அந்த மெயின் கலர், அதாவது செலரிங்கிற கலரில் நான் திரும்பியும் மேஜிக் ரிங் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி செயின் 2 அப்புறம் 11 ஹாஃப் டபுள் க்ராஷேஸ் ஒர்க் பண்ணி ஒரு க்ராஷே சர்க்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பியும் க்ரீம் கலர் யான் யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பார்டர் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ப்ரீவியஸ் சர்க்கிளோடு நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் சர்க்கிள் எடுத்துகிட்டு இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னால நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் சர்க்கிளை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மிடில் வர மாதிரி இப்போ இந்த சர்க்கிளை நம்ம இந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸ்லேருந்து 6 ஸ்டிச்சஸ் தள்ளி, அதாவது எக்ஸாக்ட்லி ஹாஃப் சர்க்கிளில் நம்ம அடுத்த சர்க்கிளில் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து உங்களோட எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ க்ரீம் கலர் யான் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் சர்க்கிளுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பார்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சர்க்கிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த எண்ட்ஸ் எல்லாம் நான் வீவ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது சர்க்கிள்லேருந்து நம்ம எக்ஸாக்ட்லி அந்த 6th ஸ்டிச், ப்ரீவியஸ் ஸ்டிச் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்லேருந்து 6வது ஸ்டிச்சில் தான் அடுத்த சர்க்கிளை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம 2 சர்க்கிள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் சர்க்கிள் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து 6வது ஸ்டிச்சில் நான் பிக்கப் பண்ணிவிட்டு அதுலேருந்து 3வது சர்க்கிளை நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜஸ்ட் க்ரீன் யான் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே சர்க்கிள்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன்.
இப்போ நான் வந்து அந்த 6வது ஸ்டிச்சில் நான் இந்த 3வது சர்க்கிளில் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்பியும் க்ரீம் கலர் யான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 3வது சர்க்கிளுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பார்டர் பண்ணிவிட்டு உங்களோட எண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் 4th 5th 6th சர்க்கிள்ஸ் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ நம்ம 3 சர்க்கிள்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சர்க்கிள்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு வந்து இந்த சோக்கர் நெக்லஸ்க்கு நமக்கு வந்து 9 சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அண்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு அப்படியே ஆன் த கோ நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 9 சர்க்கிள்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட்க்கு, ஜஸ்ட் நம்மளோட நெக்லஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சர்க்கிள்ஸ் நம்ம இயர்ரிங்ஸ்க்கு நமக்கு தேவைப்படும். ஸோ டோட்டலாக 11 சர்க்கிள்ஸ் நம்ம பண்ணணும். 9 வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நெக்லஸ்க்கு ஜாயின் பண்ணிப்போம். 2 சர்க்கிளை மட்டும் தனியாக அப்படியே வச்சுருப்போம் இயர்ரிங்ஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம 9 சர்க்கிள்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து 6வது ஸ்டிச்சில் நான் இப்போ என்னோடய மெயின் கலர் யான், அதாவது செலரிங்கிற கலர் யான் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 30 செயின்ஸ் நான் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த நெக்லஸோட செயின்காக நான் இப்போது 30 செயின்ஸ் இப்போ இந்த 2 சைடுமே நம்ம ஒர்க் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த எண்டில் நம்ம ஒரு லாப்ஸ்டர் கிளாஸை அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து லாப்ஸ்டர் கிளாஸ், அதாவது நம்ம அந்த ஹூக் மாதிரி இருக்கும் நம்மளோட செயினை ஜாயின் பண்ணுறதுக்கு, நான் இப்போது அட்டாச் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் நாட் போட்டு அந்த இடத்துல செக்யூர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம ரைட் சைடும் நம்மளோட 6th ஸ்டிச், அந்த ப்ரீவியஸ் ஜாயின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 6th ஸ்டிச்சில் நான் இப்போது என்னோடய மெயின் கலர் யான், அந்த செலரி கலர் யானை அட்டாச் பண்ணி 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ரிங் ஆட் பண்ணுவோம். ஸோ தட் அந்த லாப்ஸ்டர் கிளாஸ், அதாவது அந்த ஹுக் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஜுவல்லரி ரிங் இந்த சைட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ 30 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட் ஆஃப் இந்த செயினில் நீங்கள் வந்து அந்த ஜுவல்லரி ரிங் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைட் நம்ம ஜுவல்லரி ரிங் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட க்ரோஷே சோக்கர் நெக்லஸ் இப்போது ரெடி ஆயாச்சு. இன்னும் ஒரே ஒரு திங் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்போ வந்து இந்த சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு குட்டி பேர்ல் வச்சு நான் இப்போ தைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லைன்னா நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு இந்த குட்டி பேர்லை வந்து ஒரு சர்க்கிளோட சென்டர்லேயும் வச்சு சூ பண்ணிக்கோங்க. ஸோ 9 சர்க்கிள்லேயுமே நீங்கள் இது மாதிரி பண்ணணும்.
ஸோ நம்ம பேர்ல்ஸ் எல்லாம் நம்மளோட சர்க்கிளில் சூ பண்ணிட்டோம். பாருங்கள் இது எவ்வளோ அழகான லுக் கொடுக்குதுன்னு நம்மளோட நெக்லஸ்க்கு. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் க்யூட் எலிகெண்ட்டான க்ராஷே சோக்கர் நெக்லஸ் ரெடி. இதோட மேட்சிங் இயரிங்ஸ்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அதே நம்ம க்ரீம் கலர் யான் வச்சு பார்டரும் பண்ணிவிட்டு நம்ம அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் வச்சு அட்டாச் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு இது இயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்க்கிளில் நீங்கள் பேர்ல் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இயரிங் ஹூப் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சது. நம்மளோட அழகான க்ராஷே இயரிங்கும் ரெடி ஆயாச்சு. இது வந்து ரொம்ப அழகான எலிகெண்ட்டான க்ராஷே செட். இதை வந்து நீங்கள் காட்டன் யானில் பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்கிற இயரிங் வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா நான் ஃபைன் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த செட் பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக்கும் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து பண்ண உடனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டான கிஃப்ட் ஐடியா கூட. இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.